வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய குதாச்ச குரு சுக்கிர சனிப்பேஷ ராகவே கேதுவே நமோ நமஹ. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ் பிரஜாபதி, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் நண்பர்களே. பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகளெல்லாம் நார்மலாக நடந்துகிட்டு இருக்கோம் செலஸ்டியல் சிஸ்டம் உடைய வானவெளியில். அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு 10க்கு 10 ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கட்டத்துக்குள்ளே, ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம். கோவிடுக்கு முன்னாடி 2016-17 அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது. ஆனால் அந்த இடம் போராட்ட களம் தனுசு அப்படிங்கும்போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில் தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது. அந்த 14 நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு. அப்புறம் கண்டினியூஸாக 3 கிரகணங்கள் வந்தது. அந்த கிரகணங்களினால் உடைய எஃபெக்ட்டுன்னு நிறைய எஃபெக்டை அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம். அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள், இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை அழிவுகள் அப்படின்லாம் உண்டு. நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் 30ஆம் தேதி மீன ராசிக்குள்ளரே இதே மாதிரி சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் இவர்களெல்லாம் சேர்கிறார்கள். இந்த ராகு சாயா கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற 5 கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். எப்போ சூரியன், சந்திரன், ராகுவுடன் தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர், சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி. அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம். ஆனால் இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் கிரகணோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதில் புதன் அப்படின்னு இருக்கிற நீச்சகதி அப்படின்னு போவார். அதனுடைய தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்கரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம். சுக்கிரனானவர் உச்சகதிக்கு போவர், அவரும் வக்கரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம். சனி என்ற பகவான் கும்பராசியிலிருந்து 29ஆம் தேதி 30ஆம் தேதி உள்ளார். அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு 30ஆம் தேதி உள்ளே வருவார். இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது. அதில் இன்னும் சுவையானது என்னென்னா, இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த வீட்டினுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம். அங்கே குரு அமர்ந்திருப்பார். அவள் குருவுடைய அமர்ந்தல் இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை யோகம், ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது. அப்படிங்கிற போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கிரனுடைய வீடு வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும், குருவானவர் 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரையுமே, இந்த கிரகங்கள் எல்லாரையுமே, கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் சாயா கிரகம், அவர் 7ஆம் பார்வையாக பார்க்க கொண்டார். இந்த கேது தான் பல விதத்திலும் தனத்தை கொடுப்பவரும் தனத்தை பிடுங்குவரும். அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தலை, பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது. இதனால் ஒரு பயம் வரும், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா. எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா, மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமகலம் பண்ணால் மீன ராசி நல்லா இருக்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. காலச்சக்கர புருஷன் அப்படின்ற பொறுத்தலே முதல் ராசியானவர் நீங்கள் எதனுமே முதன்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் இருக்கக்கூடிய ஆசாமிகள். அதுலேயும் எடுத்ததுமே அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை கொண்டதுனால நுணுக்கமாக ஆராய்ந்து எதையும் மனசுக்குள்ளே எடுத்துக்கொள்ளணும் என்றதை ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய ஆசாமி. அடுத்ததாக பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது எதையுமே கொடுத்ததை நான் என்ன வேலை செய்யணும்னு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் உண்டு உங்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்ன உடனே அதனுடைய முதன்மை தன்மையை எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த 3 நட்சத்திரத்தை ஒருங்கே அமைந்த மேஷராசிக்காரர்கள் நீங்கள். அதனால் உங்களுக்கு
12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமானது மீனராசி. அந்த மீனராசிக்குள்ளரே வருகிற மார்ச் 30ஆம் தேதி, பங்குனி மாதம் 16ஆம் தேதி 5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து, சாயா கிரகம் என்று ராகுவோடு சேர்ந்தால் 6 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருவானவர் அமர, உங்கள் ராசிநாதர் 3ஆம் இடத்திலே அமர்வதும், உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலே கேது அமர்வதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குமா? அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பலன்கள் வரும் என்று நாம் தொடர்ந்து காணப்போகிறோம். பொதுவாக உங்களுக்கு ராசிக்கு நல்லவர் யாருன்னாக்க செவ்வாயே நல்லவர் தான் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிநாதர் எப்போவுமே உங்களை எப்பவும் கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியானதனாலும் தனத்தை கொடுப்பார், மனசில் கொஞ்சம் வலிமையும் கொடுப்பார். அவருடைய வலிமையினால் தான் நீங்கள் முன்னேறி நின்று போயிட்டு எல்லாத்தையும் செய்யணும்னு ஒரு உத்வேகம் வருது. அந்த உத்வேகத்துக்கு காரணமானவரே அந்த செவ்வாய் தான். அதனால் செவ்வாய்னா இப்போ பதட்டம் இருக்கும், போராட்ட குணம் இருக்கும், செஞ்சிடணும், எந்த காரியத்தையும் கொடுத்தாலும் எஸ்ஆர் அப்படின்னு வந்து நிற்பாங்க. ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறது எப்படி சொல்லுவோன்னா, இந்த ஒரு சினிமாவில் இப்போ 4வது மாடியிலேருந்து குதின்னா உடனே அந்த இவர் குதிப்பார். அப்படிப்பட்ட எதிர்பார்க்காமல் செயல்கூடிய எல்லாம் தைரியம் அப்படிங்கிற முதல் சாதனத்தை கொண்டவர் செவ்வாயே. தைரியத்துக்குள்ளவர். அந்த செவ்வாயின் மேஷராசி உங்களுக்கு தைரியத்தில் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவர். உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு எப்போயுமே 2ஆம் இடத்துல இருந்தால் காசு கொடுத்துருவார். அதனால் உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கான வழியை கொடுத்து விட்டார் அப்படின்னு வைத்துக்கலாம். உங்களுடைய ராசிக்காரர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரும் 3ஆம் இடம் அவருக்கு சிறப்பான இடம். அதனால் தானம் லாபத்தை கொடுத்து விடுவார். 6ஆம் இடம் என்ற இடத்துல இருக்கக்கூடிய கேது, நார்மலாக கேது 6ல் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவோம். அதனால் அவரும் பணம் கொடுத்துருவார். அப்போது இமீடியட்டாக ஏற்கனவே இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்காங்களன்னா 3 பேரும் நல்லவங்க இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அடுத்து இந்த பக்கம் போய் பார்க்க போகிறோம். 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 4, 5ன்றது சந்திர சூரியன் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இவங்க 2 பேரும் 12இல் மறைவது இல்லை 12ஆம் இடத்தில் இருப்பது அப்படின்னு வைத்துக்கொண்டோம்னா, இவங்க 2 பேரும் என்னென்னா நார்மலாகவே 12ஆம் இடம்னாலே விரயஸ்தானம், 4ஆம் ஸ்தானம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு போகிறார். அதிர்ஷ்டஸ்தானத்துக்காரர் விரயஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ விரயம் இருக்கும்னு அர்த்தமாயிடுச்சு. கொஞ்சம் செலவு இருக்கும் இவங்க சேர்க்கையினாலே. அதுவும் எஸ்பெஷலி கிரகண சூழ்நிலைகளை வரும்போது எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு செலவு கண்டினியூஸாக இருக்கும். 90 நாட்கள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அந்த 90 நாளுக்கு ஒரு செலவுகளை கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒரு ஆசாமி இந்த 2 பேரும் சேர்க்கையினாலே இருக்குதுன்னு பார்த்துக்கிறோம். உங்களுடைய 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரன் புதன், இவர் மீனராசியிலே நீச்சம் அடைவது அப்படிங்கிற ஒரு காரியம் உண்டு. நீச்சம் அடைகிறதுனா அவருடைய தன்மையிலேருந்து இறங்கி கொள்வது. அப்போது நார்மலாக புத்திசாலியான நீங்கள் புத்தியை கெடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் செலவு நிறையா இருக்கும். நான் செஞ்சுட்டு ஐயோ யோசித்து பார்த்தேன் சார், இப்போ ஏன் செஞ்சோன்னு தெரியல சார், செஞ்சதுனால தான் தப்பு, அந்த வீட்டை வாங்கியிருக்கக்கூடாது, இந்த காரியம் பண்ணியிருக்கக்கூடாது, அன்றைக்கி போய் அந்த கையெழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கையெழுத்து போட்டதுனால ஜாமீன் போட்டேன் சார், இப்படின்னு ஒன்றுத்தையும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி அதனால் வரக்கூடிய நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் உங்கள் மனதில் ஏற்படுத்தக்கூடிய புதன். இவர் 3ஆம் அதிபதியும் 6க்கும் அதிபதி 12இல் மறைந்திருக்கிறார். அப்போ 3, 6, 12 தொடர்புன்னு வச்சுருந்தாலும் இவர் கஷ்டத்தை கொடுப்பார், உங்களுக்கு வியாதியை இதனால் சிக்னஸ் கொடுப்பார். அப்போ சிக்கு இருக்குமா? ஆமாம், இவனாக இருக்கும். 2ஆம் அதிபதி அப்படிங்கிற சுக்கிரன் 7க்கும் அதிபதியானவர் 12இல் மறைவார். 2, 7க்குரியன், 2ன்னு தனக்காரகன், குடும்பக்காரன், வாக்குஸ்தானம் எவ்வளோ சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட இவர் உணவு விஷயத்துலேருந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணுவாரா? ஆமாம், 12இல் போய் உட்கார்ந்துருக்கிற சுக்கிரன் வக்கரகதியால் அமைந்ததுனால், சுக்கிரன் உச்சத்தில் போக போகிற வக்கரம் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும். ஆனால் வக்கரகதியாக அமைந்ததுனால இவரும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார், உங்களுக்கு வியாதி, கொஞ்சம் லாஸு இதெல்லாம் கொடுப்பார். ஆனால் ஓரளவுக்கு அங்கே அயனபோக சுகம் அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுகமாக இருக்கும், அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வெளியில் போனால் தான் சார் பிரச்சனை வருதுன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த சரராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உங்கள், அது வேகமாக நீங்கள் திங்க் பண்ணி அடுத்தடுத்து என்ன நடக்கணும்னு ஒரு கோர்வையாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க.
அப்படிப்பட்ட வேகத்தை கொண்ட நீங்கள் உங்களுடைய 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஆன சுக்கிரன் இவர் போய் உங்களுக்கு ஒரு நல்ல பலமோட இருக்கக்கூடிய இடமா 12 இடத்துல இருக்காருன்னா கொஞ்சம் வீக்கான இடத்துல வக்கரகதியில் இருக்கார் சார் அப்படின்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மாறாட்டமாக இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்குடைய கொஞ்சம் பிணக்குகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்க, எனக்கு ரொம்ப நல்லவனை யாராவது சொல்லுங்கன்னா சனி 11ஆவது அதிபதி, இவர் தான் மாரகஸ்தானாதிபதி அப்படி சொல்லக்கூடியவர். இவராக நல்லா இருக்காருன்னு இவர் அங்கே உட்கார்ந்துட்டார், 12ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ செலவுக்கு ப்ரிடாமினெட்லி இருக்கும் அப்படின்னு மைண்ட் வச்சுக்கலாம். குரு கொடுக்க போகிறார், செவ்வாய் உங்கள் ராசிநாதன் கொடுக்க போகிறார், அதே கேது கொடுக்க போகிறார். கொஞ்சமாக கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வச்சுண்டா மற்ற எல்லாரும் கொஞ்சம் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலத்தில் இருக்கும் அப்படின்னு புரியுறது. அப்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக செலவை கரெக்டாக லைன் பண்ணிவிட்டு கரெக்டாக பிளான் பண்ணின எக்ஸ்பென்சஸ் மட்டும் பண்ணுறது, தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்லாம் நிறுத்திக்கிறது, தேவையில்லாமல் கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, புதுசாக எதனா பில்டிங் வாங்கணும், அத்தை வாங்கணும், பூமி ரிலேட்டடான மேட்டர்லாம் வாங்கணும், நிலபுலங்கள் எல்லாம் பரிவர்த்தனை செய்யக்கூடியும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த பீரியட் அழகாக தள்ளி விட்டுடலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இதனுடைய சிக்கலை இன்னொரு 90 நாளைக்கு நம்ம இழுத்துகிட்டே இருப்போம். இன்னொரு 3 மாதத்துக்கு இதை பற்றி பேசிகிட்டே இருப்போம். எனக்கு அன்றைக்கி பண்ணினேன் சார் அந்த தப்புனால அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்ம மைண்டில் ஹண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் சரியாயிடும். சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இதுக்கு எதனா பரிகாரம் உண்டா அப்படின்னாக்க, உங்களுக்கேன்னு இருக்கவரே உங்கள் ராசிநாதர் முருகன், செவ்வாய் அப்படின்னால முருகன் வந்துடுவார். முருகனை எவ்வளோ தூரம் சொல்லுவார், முருகனை நினை மனமே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி முருகனை நினை மனமே நலங்கள் வரும் வரும் தினம் தினமே அப்படின்னு சொல்கிறது தான். தினமும் எழுந்து முருகா முருகா முருகான்னு வார்த்தையை எல்லாம் சொல்லிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து விட்டுவார். அதே மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பீரியட்லேருந்து சஷ்டி விரதம் இருக்கிறது வச்சுக்கிடுங்க. ஒரு 7 சஷ்டி விரதம் கம்ப்ளீட்டாக அமைதியாக சஷ்டிக்கு விரதம் இருந்துட்டு தேனால் அபிஷேகம் செய்வது அப்படின்னு ஒரு உபகாரம் உண்டு. தேனை கொஞ்சம் பாட்டில் வாங்கி தேனை கொண்டு சுவாமிகிட்ட கொடுத்து அபிஷேகத்தை கொடுங்க. இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னாக்க, உங்களுக்கு பூமி விவகாரமான செயல்கள், வாகன விஷயமான செயல்கள், வீட்டில் திருமண தடைகள், குழந்தை பேருக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள், இது எல்லாமே நடத்தி கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகள் படிக்காமல் சில குழந்தைகள் இப்போ படுத்துவாங்க, அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்துக்கும். வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் ஒரு வாசலை திறந்து விட்டு இருந்தால் போங்க ராயலாக போகலான்னு ஒரு நல்ல விதமான தடைகளை நீக்கக்கூடிய விஷயங்களாக முருகனுடைய அருளாலே செய்வார். அவருடைய வேல் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லுவோம். அதனால் வேல் மாறல் அப்படின்னு ஒரு பதிகம் உண்டு. இந்த வேல் மாறலை தினமும் படிப்பதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் என்பதனாலே இதை செய்தீர்களானால் உங்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை ராகுவோடு சேர்த்து 6 கிரக சேர்க்கையானது அப்படி மழை போல் வந்து சார் பனி போல் நீங்கிடுச்சு, பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப நல்லது தான் நடக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால் முருகன் அருளாலே அனைத்து விதமான நன்மைகள் உண்டாகட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.